இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடியர் புதர் கருணை வீரர் புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, ஆண்டின் பொதுக்காலம் 21வது ஞாயிறு வழிபாட்டிற்கு கூடி வந்திருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கேட்ட ஒற்றை கேள்விக்கான பதிலை தேடுகிற முயற்சியில் உங்கள் அனைவரையும் அன்போடு நான் அழைக்கிறேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 நற்செய்தியாளர்களும் எழுதிய நற்செய்தி நூல்களுடைய மைய பகுதியில் இயேசு எழுப்புகிற ஒரு சுய ஆய்வு கேள்வி, நான் யார் என்கின்ற கேள்வி. சீடர்களை பார்த்து, இது மக்களுக்காக நான் பணி செய்கிறேன், மக்கள் என்னை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்களா, மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று இயேசு கேட்கிறார். மக்கள் பல்வேறு நிலைகளில் இயேசுவை புரிந்து கொண்டார்கள் என்பதை சீடர்கள் வெளிப்படுத்திய பதில் நமக்கு சொல்லுகிறது. எலியா என்றார்கள், திருமுழுக்கு யோவான் என்றார்கள், எரேமியா என்றார்கள், ஏதோ ஒரு இறைவாக்கினர் என்று சொன்னார்கள். நாம் பலமுறை தியானித்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ இறைவாக்கினர்கள் இருந்தாலும் இறைவாக்கினர்களில் முதன்மையானவராக எலியா கருதப்படுகிறார். ஏன் இயேசுவை எலியா என்று நினைக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டில் எலியா சாகவில்லை. நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உயிரோடு விண்ணகம் சென்ற எலியா மீண்டும் மண்ணகம் வருவார் என்பது மக்களின் நம்பிக்கை. எனவே பழைய ஏற்பாட்டில் எலியா இறைவாக்கினுடைய உள்ளப்பாங்கை இவர் பெற்றிருந்தார் என்று நினைத்து இயேசுவை எலியா என்று நினைத்தார்கள். எரேமியா அல்லது ஏதோ ஒரு இறைவாக்கினர். பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ நபர்கள் ஆண்டவருடைய பேரால் வந்து இறை வார்த்தையை அறிவித்தார்கள். மக்கள் தவறு செய்கிற பொழுது கண்டித்தார்கள், திருத்தினார்கள், நல்வழிப்படுத்தினார்கள். அதை போல இயேசுவனுடைய வாழ்வும் வார்த்தையும் இருக்கிறது. எனவே இவரும் ஒரு இறைவாக்கினர் என்று நினைத்தார்கள். இஸ்லாம் சமயம் கூட இன்றும் இயேசுவை இறைவாக்கினர் என்று ஏற்றுக்கொள்கிறது. நபிகள் நாயகம் அவர்தான் கடவுளிடமிருந்து வருகிற இறுதி இறை தூதராக இருக்கிறார். நபி, நபும் என்கிற அரபு சொல் மெசேஞ்சர் ஆஃப் காட், கடவுளுடைய தூதர் என்பது அதன் பொருள். எனவேதான் இயேசுவையும் ஒரு நபியாக இஸ்லாம் சமயம் ஏற்றுக்கொள்கிறது, ஒரு இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் மக்களுடைய புரிதல் சரிதானா என்றால் அது முழுமையான புரிதல் அல்ல. எலியாவை போல, எரேமியாவை போல, திருமுழுக்கு யோவானை போல, இறைவாக்கினரை போல இயேசு செயல்பட்டாலும் இயேசு அது மட்டும் அல்ல. எனவே மக்கள் இன்னும் முழுமையாக தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதை உணர்ந்த இயேசு, சரி, 3 ஆண்டுகள் என்னோடு வைத்து பெயர் சொல்லி உங்களை அழைத்து பயிற்சி கொடுத்து உங்களை நம்பி இறையாட்சி கனவை விட்டு செல்கிறேனே, நீங்களாவது என்னை சரியாக புரிந்து வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் நான் யார் என்று சொல்கிறீர்கள் என்கிற தனிப்பட்ட கேள்வியை இயேசு சீடர்களுக்கு முன்பாக வைக்கிறார். வழக்கம் போல 12 அப்போஸ்தலர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். வழக்கம் போல பேதுரு முதன்மையானவராக வந்து பதில் சொல்கிறார். நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பதிலை இயேசு கேட்டவுடன் இயேசு பேதுருவை பாராட்டுகிறார். நீ பேறு பெற்றவன், நீ பாக்கியவான். ஏனென்றால் இந்த பதில் உனது வாயிலிருந்து வந்திருந்தாலும் கூட இது உன்னுடைய முழுமையான பதில் அல்ல. விண்ணகத்தில் இருக்கிற என் தந்தையே உனக்கு இதை வெளிப்படுத்தியுள்ளார் என்று சொல்லுகிறார். சொல்லி திருச்சபையின் தலைவராக, முதன்மை திருத்தூதராக, விண்ணகத்தின் திறவுகோல்களை வைத்திருக்கிற அதிகாரியாக இயேசு பேதுருவை நியமிக்கிறார். அவ்வளவு உன்னதமான நிலை. சரி, மக்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. 11 அப்போஸ்தலர்களுக்கும் சரியான படிப்பினை இல்லை. பேதுரு ஒருவர் தான் சரியாக சொல்லி இருக்கிறார் என்றால் இயேசு என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நீ நல்லா சொன்ன, எல்லா மக்களுக்கும் இந்த பதில போய் சொல்லு. 11 அப்போஸ்தலர்களும் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கான். அவங்களுக்கு நீ என்ன செய், கொஞ்சம் ஈவினிங் டியூஷன் வச்சு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கணும். இயேசு அப்படி சொன்னாரா? சொல்லல. மாறாக இதை
யாருக்கும் சொல்லாதே என்கிறார். மக்களுடைய தவறான புரிதலை திருத்துவதற்கோ மற்ற அப்போஸ்தலர்களுடைய மௌனத்தை கலைப்பதற்கோ பேதுருவனுடைய பதிலை இயேசு பயன்படுத்தவில்லை. நீயும் யாரிடமும் சொல்லாதே. காரணம் என்ன? பதில் சொன்னது நீயாக இருந்தாலும் அதை முழுமையாக நீ புரிந்து சொல்லவில்லை. நான் மெசியாதான், நான் கடவுளுடைய மகன் தான், ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பதை போன்ற மெசியா நான் அல்ல. எனவேதான் இந்த நற்செய்தியினுடைய அடுத்த பகுதி தொடர்ந்து இயேசு தன்னுடைய மரணத்தை முன்னறிவிக்கிறார். மெசியா என்பவர் யார்? மாட்சியோடு மகிமையோடு வருபவர் அல்ல. அவர் துன்புறுகிற ஊழியர், சிலுவையில் மரணத்தை தாங்க வேண்டியவர், ஏளனத்தையும் அவமானத்தையும் இழிவையும் பழிச்சொல்லையும் ஏற்று மக்களால் காரி உமிழப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு எருசலேமுக்கு வெளியே சிலுவையில் அறையுண்டு கொலை செய்யப்படக்கூடியவர் தான் மெசியா என்று இயேசு சொன்னார். ஆனால் இதே பேதுரு, பாறை என்று புகழப்பட்டவர், விண்ணகத்தின் திறவுகோலை பெற்றுக்கொண்டவர், இயேசுவை பார்த்து சொல்கிறார், இது வேண்டாம், இது நடக்கக்கூடாது, துன்பங்கள் பாடுகள் துயரங்கள் உமக்கு வேண்டாம், எருசலேம் கல்வாரி சிலுவை பாடுகள் வேண்டாம் என்று சொல்கிறார். யாரை நீ பாக்கியவான் என்று சொன்னாரோ அதே பேதுருவை இயேசு சொல்லுகிறார், நீ சாத்தான் என்று சொல்லுகிறார். ஒரே நேரத்தில் நாம் பாக்கியவானவாகவும் இருக்க முடியும், சாத்தானாகவும் இருக்க முடியும். எப்படி? நம்முடைய புரிதலுடைய மாற்றம் அதை நமக்கு சொல்லுகிறது. எப்படி பாக்கியவானாக இருந்த பேதுரு சாத்தானாக மாறினார்? இயேசு சொல்லுகிறார், நீ கடவுளுக்கு உரியதை பற்றி எண்ணவில்லை, மனிதர்களுக்கு உரியதை பற்றி எண்ணுகிறார். நாம் எப்பொழுது கடவுளுக்கு உரியதை பற்றி எண்ணுகிறோம்? திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2வது அதிகாரம் 4 சொல்லப்படுகிற கிறிஸ்தியல் பாடலில் பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையே உங்களிடமும் இருக்கட்டும். அப்ப நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் புண்ணியவான்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இல்லை என்றால் நாம் அலகையின் நிலையில் நிற்கிறோம். இது இயேசுவினுடைய நிலைப்பாடு. சரி, இயேசுவுக்கு ஏன் இந்த கேள்வி வருகிறது? இயேசுவுக்கு தெரியாதா அவர் யார் என்பது? அவருக்கு தெரியாதா? இயேசுவுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் இந்த கேள்வி ஒரு நேரம் வந்தே தீரும். வருகிற பொழுது சரியான புரிதல் நமக்கு இல்லை என்றால் நம் வாழ்வு தடமாறிவிடும். Who am I? நான் யார் என்கிற கேள்வி. நீங்க பல நேரங்கள்ல திரைப்படங்கள்ல மிகப்பெரிய விபத்திற்கு பிறகு, பெரிய ஷாக் நடந்த பிறகு, ஆஸ்பத்திரியில் படுத்து எந்திரிச்ச ஒரு கண்ணு முடிச்ச உடனே கோமா ஸ்டேஜ்ல வந்து வெளியில வந்த உடனே என்ன கேட்பார்? நான் யாரு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்பாரா இல்லையா? அதை போல ஒவ்வொரு வாழ்வின் நிகழ்வுகளிலும் நாம் நம்மையே நான் யார் என்கிற சுய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். செல்ஃப் எக்ஸாமினேஷன். இயேசு தன்னை அதற்கு உட்படுத்துகிறார். யார் ஒருவன் தன்னை அறிந்து கொள்கிறானோ, யார் ஒருவன் தன்னை சுய ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்கிறானோ, யார் தான் பணி செய்கிற களத்தை ஆய்வு செய்கிறானோ, யார் ஒருவன் தன்னை சுய விமர்சனத்திற்கு உள்ளாக்கி கொள்கிறானோ அவனே மக்களை வழிநடத்துகிற தலைவனுக்குரிய தகுதியை பெறுகிறான். யார் தலைவன்? கண்ட கண்ட தருதலைகள் எல்லாம் தலைவர்களாகிவிட முடியாது. தன்னை சுய ஆய்வு செய்து, கள ஆய்வு செய்து, தன்னை சுய விமர்சனத்திற்கு உள்ளாக்கி கொள்வர்கள் மட்டுமே தலைவர்களாக இருக்க முடியும். தன்னை விமர்சனம் செய்யாமல், தான் யார் என்கிற சுய தெளிவு இல்லாமல், தான் பணி செய்கிற இலக்கு மக்களை குறித்த தெளிவான புரிதல் இல்லாதவர்கள் தலைவர்களாக இருக்க முடியாது. இயேசு மாபெரும் தலைவர். எனவேதான் நான் யார் என்கிற புரிதல் எனக்கு இருப்பது மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்கள், நான் யாருக்காக பணி செய்கிறேனோ அவர்களும் புரிந்து வைத்திருக்கிறார்களா என்கிற கேள்வியை இயேசு கேட்கிறார். பல நேரங்களில் நான் யார் என்கிற கேள்விக்கு நம்மை சார்ந்தவர்கள் நாம் எதிர்பார்க்கின்ற பதிலை தருவதில்லை, அல்லது சரியான பதிலை தருவதில்லை, நான் விரும்புகின்ற பதிலை தருவதில்லை. ஒருவேளை அப்படி நான் விரும்பாத பதிலை எனக்கு கொடுத்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் மனநிலை நம்மிடம் இருக்க வேண்டும். இயேசுவை விவிலியத்தில் பல நேரங்களில் தவறாக புரிந்து கொண்டார்கள். எல்லா வீடுகளுக்கும் சென்றார், உணவருந்தினார்,
எல்லோரும் இயேசுவை பெருந்தீனிக்காரன் என்று சொன்னார்கள். அலகையை அடித்து விரட்டினார். பேய்களின் தலைவன் பெயர் சபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று சொன்னார்கள். ஞானிகளை வியக்கிற வகையில் ஞானத்தோடு பேசினார். இவன் தச்சனுடைய மகன்தானே என்று சொன்னார்கள். வரி தண்டுபவர்கள் பாவிகளின் நண்பனாய் இருக்கிறான், இவன் மதிமயங்கி இருக்கிறான், மக்களை ஏமாற்றுகிறான், அரசுக்கு எதிராக கலகம் செய்கிறான் என்றெல்லாம் இயேசுவை விமர்சனம் செய்தார்கள். இவை எதிலும் இயேசு தளர்ந்து விடவில்லை. போற்றுவார் போற்றலும் புழுதி வாரி தூற்றுவார் தூற்றலும் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல என்று சொல்லி, எவன் ஒருவன் தன் பாதையில் தன் இலக்கில் துணிந்து பயணிக்கிறானோ அவன்தான் தலைவனாய் தன் மக்களை வழிநடத்துகிற தகுதியை பெறுகிறான். இயேசு யார்? உண்மையிலேயே விவிலியம் இயேசு யார் என்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகிறதா? புதிய ஏற்பாட்டில் முதலாக இயேசு யார் என்கிற கேள்விக்கு லூக்கா எழுதின நற்செய்தி முதல் அதிகாரம் 31 வரக்கூடிய மங்கள வார்த்தையில் கபிரியேல் தூதர் பதில் சொல்லுகிறார். இயேசு யார்? அவர் உன்னத கடவுளின் மகன் என்று சொல்லுகிறார். அன்னை மரியாவிற்கு இயேசு யார் என்று அறிமுகம் செய்கிற பொழுது கபிரியேல் தூதர் சொல்லுகிற பதில் அவர் உன்னத கடவுளின் மகன். மங்கள வார்த்தை முடிந்தவுடன் அன்னை மரியாள் இயேசுவை கருவாய் சிசுவாய் தன் வயிற்றில் தாங்கி தன் உறவினர் எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார். அப்ப எலிசபெத் இயேசு யார் என்பதை கண்டுகொள்கிறார். ஆண்டவரின் தாய். அப்படி என்றால் அன்னை மரியாள் தாய், அவள் ஆண்டவரின் தாய். எனவே அவர் வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆண்டவர் என்பதை எலிசபெத் உணர்ந்து கொண்டாள். வானதூதர்கள் இயேசுவை மெசியா என்று உரைத்தார்கள். குழந்தை இயேசுவை பெற்றெடுத்த பிறகு கிடத்தி இருக்கிற பொழுது கீழ்த்திசையில் இருந்த ஞானிகள் எல்லாம் இயேசுவை அரசர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். சிமியோன் ஆலயத்திற்கு வருகிற பொழுது இவர் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அடையாளமாய் இருப்பார், எதிர்க்கப்படுகிற அடையாளமாய் இருப்பார் என்று சிமியோன் சொன்னார். யோர்தான் நதியில் 30வது வயதில் இயேசு திருமுழுக்கு பெற வருகிற பொழுது திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து சொன்னார், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். கண்டறியாத பர்த்திமேயு பேய் பிடித்த தன்னுடைய பிள்ளைக்கு சுகம் வேண்டும் என்று கடந்த வாரம் கதறி அழுத கனானய பெண் இயேசுவை பார்த்து என்று சொன்னாள், தாவீதின் மகன் என்று சொன்னாள். எல்லோரும் இயேசுவை புரிந்து கொள்கிறார்கள். ஏன்? சாத்தான் கூட இயேசுவை புரிந்து கொண்டது. அலகை பிடித்திருக்கிற மனிதன், அவன் ஊரிலிருந்து ஒதுக்குப்புறமாய் இருக்கிறான். இயேசு அங்கே வருகிறார். சாத்தான் சொல்லுகிறான், பேய் சொல்லுகிறது, உமக்கு இங்கு என்ன வேலை? நீர் யார் என்று எனக்கு தெரியும். நீர் யார்? நீர் இறைமகன். இயேசு அப்போஸ்தலர்களிடம் கேட்ட கேள்வி நான் யார் என்று. இயேசு மக்களிடம் கேட்ட கேள்வி நான் யார் என்று. சரியான தெளிவான புரிதல் அங்கிருந்து வரவில்லை. ஆனால் சாத்தானிடமிருந்து தெளிவான புரிதல் வருகிறது. இயேசு யார்? அவர் இறை மகன் என்று. அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை சரியாக புரிந்து வைத்திருக்கிறோமா? இயேசுவே பல இடங்களில் நான் யார் என்கிற தெளிவை கொடுக்கிறார். விவிலியத்தில் இயேசு பழைய ஏற்பாட்டில் பல நிலைகளில் தன்னை குறித்து வர்ணனைகள் முன்னறிவிப்புகள் கொடுத்திருந்தாலும் நான் யார்? நான் வாழ்வு தரும் தண்ணீர், நானே வாழ்வு தரும் உணவு, நானே உலகின் ஒளி, நானே நல்ல ஆயர், நானே வழியும் உண்மையும், நானே உண்மையான திராட்சை கொடி என்று தன்னை குறித்த சுய விளக்கத்தை இயேசு பல இடங்களில் பதிவு செய்கிறார். இயேசு யார் என்கிற பொதுவான புரிதல் நமக்கு இருந்தாலும் இயேசு எனக்கு யார் என்கிற தனிப்பட்ட தெளிவு, அதுதான் இன்றைய மையம். ஒருவேளை யோசித்து பாருங்கள், அப்போஸ்தலர்களை பார்த்து கேட்ட இயேசு இன்று ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்றிருக்கிற உங்களை, என்னை பார்த்து நான் உனக்கு யார் என்று கேட்டால் நமது பதில் எதுவாக இருக்கும்? தயவு செய்து இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இயேசு எனக்கு யார்? ஒருவேளை எல்லோரும் சொல்வதை போல இயேசு கடவுள் என்றோ, அல்லது இயேசு இறைமகன் என்றோ, அல்லது இயேசு தாவீதின் மகன் என்றோ பழைய ஏற்பாட்டிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற பாரம்பரியமான பதில்களை மட்டுமே நாமும் சொன்னோம் என்றால்
இயேசு பேதுருவை பார்த்து சொன்னதை போல இதை யாரிடமும் சொல்லாதே என்று நம்மை பார்த்து சொல்லுவார். காரணம், நமக்கும் சரியான புரிதல் தெளிவு இல்லை. அப்படி என்றால் எப்படித்தான் இயேசுவை நாம் புரிந்து கொள்வது? விவிலியம் சொல்வதை போல ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். தேன் எப்படி சுவையாக இருக்கும் என்று பக்கம் பக்கமாக படித்து மறையுரை வைப்பதை விட தேனை சுவைத்த பிறகு சொல்வதுதான் அர்த்தம் உள்ளதாய் இருக்கும், அனுபவித்து சொல்வதாய் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கடவுளுடைய அனுபவத்தை நாம் பல நிலைகளில் புரிந்து கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கடவுள் யார்? அவர் எங்கோ இருப்பவர். கடவுள் என்னை படைத்தவர், நான் தவறு செய்கிற பொழுது என்னை தண்டிக்க கூடியவர், 7 தலைமுறைக்கும் பழி வாங்கக்கூடியவர். கடவுளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. கடவுளை பெயர் சொல்லி கூப்பிட முடியுமா? முடியாது. கடவுளை பார்த்தவரை கூட நாம் கண்ணால் பார்க்க முடியாது. மோசே சீனாய் மலையில் கடவுளை பார்த்துவிட்டு 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வருகிறார். அவருடைய முகம் பிரகாசமாய் ஜொலிக்கிறது. மக்கள் எல்லோரும் முக்காடிட்டு தங்கள் முகங்களை மூடிக்கொண்டார்கள். காரணம் என்ன? கடவுளை பார்த்தவரின் முகத்தை பார்ப்பதற்கு கூட முடியாத நிலையில் மக்கள் விலகி நின்றார்கள். கடவுளை அப்படித்தான் விலக்கி வைத்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கடவுள் யார் என்கிற தெளிவை நமக்கு தருகிறார். கடவுள் யார்? அவர் என் தந்தை. திருப்பலியில் ஒவ்வொரு முறையும் நாம் இயேசு கற்பித்த ஜெபத்தை சொல்வதற்கு முன்பாக குருவானவர் திருப்பலி புத்தகத்திலிருந்து ஒரு அழைப்பை கொடுக்கிறார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, அந்த ஜெபத்தை சொல்றதுக்கு முன்னாடி குருவானவர் என்ன அழைப்பை கொடுக்கிறார்? இறை படிப்பினைகளின்படி கற்பிக்கப்பட்ட நாம் துணிவுடன் சொல்வோம் ஆக. எப்படி சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜெபத்தை சொல்றதுக்கு துணிச்சல் தேவையா? தைரியம் தேவையா? இந்த துணிச்சலும் தைரியமும் பழைய ஏற்பாட்டில் இல்லை. எதற்கு இல்லை? கடவுளை உறவோடு அழைக்கிற துணிச்சல் பழைய ஏற்பாட்டில் இல்லை. புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு சொன்னார், நீங்கள் கடவுளை அப்பா என்று சொல்லுங்கள், உறவோடு சொல்லுங்கள், அவர் உங்கள் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து சொல்லுங்கள் என்று கடவுளை வெளிப்படுத்தியவர் இயேசு. அந்த இயேசு இன்று என்னை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு யார் என்று. ஒருவேளை நான் இயேசுவுக்கு யார்? இயேசு என்கிட்ட கேள்வி கேட்கிறார், எனக்கு இயேசு யார் என்று. நான் இயேசுவுக்கு யார்? இயேசு ரொம்ப தெளிவா சொல்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சீடர்களை பார்த்து, நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், உங்களை எப்படி சொல்லுவேன்? யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என் நண்பர்கள் என்று சொன்னார். வேறு எந்த சமயமும் உலகத்தில் சொல்லாத ஒரு வார்த்தை, வேறு எந்த சமய தலைவரும் உலகத்தில் சொல்லாத உறவு, நீங்கள் என் நண்பர்கள் என்று சொன்னார். அப்ப இயேசு எனக்கு யார்? ஒரு நண்பர். அதனால்தான் பழைய ஏற்பாட்டுல கடவுளை நண்பனாக பார்த்தவர் உண்டு. யார் அப்படி நண்பனாக பார்த்தா? பழைய ஏற்பாட்டுல மோசே கடவுளை ஒரு நண்பனிடம் பேசுவதை போல கடவுள்கிட்ட எப்படி பேசினார்? முகமுகமாக பேசினார். வேற யாருமே கடவுளை பார்க்கறதுக்கு பயப்பட்டாங்க. இறைவாக்கினர்கள் எல்லாம் ஆண்டவரால் அழைக்கப்படுகிற பொழுது, நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவே வாழ்பவன், எனக்கு பரிசுத்தம் இல்லை, நான் தயாரா இல்லை, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு அருகதை இல்லை என்று விலகி போனவர்கள். மோசே கூட விலகி போனவர் தான். ஆனால் கடவுளை அன்பை உணர்ந்த பிறகு மோசே ஆண்டவரை ஒரு நண்பனை பார்ப்பதை போல பார்த்தார். கடவுளும் மோசேட்ட எப்படி பேசினார்? ஒரு நண்பனிடம் பேசுவதை போல பேசினார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்களிடமும் என்னிடமும் இயேசு ஒரு நண்பனை போல பேச விரும்புகிறார். நாம் கடவுளின் நண்பர்களாக இருக்கிற தகுதியை பெற்றிருக்கிறோமா? 3 ஆண்டுகள் தன்னோடு இருந்த யூதாசு இயேசுவின் அருகே வந்து அவர் கன்னத்தில் முத்தமிட்டார், காட்டி கொடுத்தார். இயேசு சொன்னார், நண்பா, முத்தமிட்டா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று கேட்டார். துரோகத்தின் உச்சம் வந்தாலும் கூட நண்பன் என்கிற நிலையை அவர் நமக்கு கொடுத்தார். அந்த தகுதி நமக்கு இல்லை என்றாலும் கூட அதை நமக்கு கொடுத்தார். அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு இயேசு இன்று உன்னையும் என்னையும் அழைக்கிறார். கேள்வி ஒன்றுதான்,
இயேசு எனக்கு யார்? ஆனால் இங்கு இருக்கிற நாம் எல்லோரும் ஒரே பதிலை சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் உண்டு. கடவுளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் நாம் பார்ப்பது உண்டு. ஆனால் கடவுளை எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு உறவில் வைத்து பார்க்க வேண்டும். எனவேதான் உறவே மனிதம், உறவே புனிதம், உறவே உண்மை தெய்வம் என்று நாம் பாடுகிறோம். உறவில்தான் இந்த தெய்வம் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தந்தை, மகன், தூய ஆவி என்கிற தமத்திருத்துவ உறவில் கடவுள் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நாம் இயேசுவை யார் என்று புரிந்து கொள்வோம். நாம் யார் என்பதையும் புரிந்து கொள்வோம். ஒருவேளை இயேசுவின் நண்பனாய் இருப்பதற்கான தகுதி நம்மிடம் இல்லை என்றால் அதை சரி செய்து கொள்வோம். சரி செய்து கொண்டு இயேசுவின் நண்பனாய் வாழ தொடர்ந்து முயற்சிப்போம். ஆமென்.